ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி தெய்வத்தின் குழந்தை. மகர ராசி நேயர்கள் தெய்வ குழந்தையாக பாவிக்கப்படுகிறார்கள். எல்லா ராசிக்குமே தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது. இறைவன் எல்லா மக்களையுமே தன் குழந்தையாக தான் எடுத்து இருக்கிறாரு. அதில் மகர ராசிக்கு கொஞ்சம் தனி கவனம். இறைவன் சிவனாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகள், இவங்களுடைய அனுக்கிரகத்தை பெற்ற ராசி மகர ராசி. ஏன்னா மகர ராசிக்கு முக்கியமான அமைப்பெல்லாம் கோணத்தில் வரும். கேந்திர கோணத்தில் வரும். கேந்திரம்னா விஷ்ணு சக்கரம், கோணம்னா மகாலட்சுமி ஸ்தானம். ஸோ மேசம் முருகப்பெருமானுடைய வீடு, மூலத்திரிகோணம். ஸோ மகரத்துக்கு மேசம், ரிஷபம், கடகம் அன்னை ஆதிபராசக்தி, அடுத்து கன்னி உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன், துலாம், விருச்சிகம். இந்த ராசியெல்லாம் ரொம்ப அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். பொதுவாக மகர ராசி நேயர்கள் நான் சொன்ன ராசியில் பிறந்தவர்கிட்ட பழகினீங்க, சகவாசம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம். இந்த ராசி நேயர்கள் எப்பயுமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, வேண்டியதை செய்வாங்க. ஸோ இந்த ராசிக்கு அதிபதியாக வருகிற கிரகங்கள், அந்த கிரகத்தோட அதிதேவதிகள் எல்லாமே மகர ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கையில் மேசம் விருட்சத்துக்கு உண்டான செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்துக்கிறாரு. தசம அங்காரனா வந்திருக்கிறாரு. தெய்வ குழந்தையான மகர ராசிக்கு அந்த முருகப்பெருமானோட அனுக்கிரகம் கிடச்சிருக்கு 10ஆம் இடத்துல. அடுத்து பெருமாளோட அனுக்கிரகம் பெற்ற புதன். புதன்னாலே விஷ்ணு பக்தன் தான், சரியா? பெருமாளுடைய பக்தன் புதன். அவர் ராசிக்கு 6, 9 கூட இருந்தாலும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சூரிய நாராயண யோகம், ஒரு பாக்கியஸ்தானத்தில் பெருங்கோணத்தில் சூரிய நாராயண யோகம் புரட்டாசி மாதம் முழுக்க இருக்கும். சூரியன் அட்டமாதிபதி தான், ஆகாதவர் தான். சூரியன் சிவனுடைய அம்சம்தான். சூரியனுக்கும் சனி பகவானுக்கு ஆகாது, அதனால 8ஆம் இடத்துல விழுந்துருச்சு. உங்கள் ராசிநாதனுடைய ஆட்சி வீட்டுக்கும் சூரியனுக்கும் 8ஆம் இடம் வர்றதுனால சூரியனுக்கு சனி பகவான் ஆகாதவர், ஆனால் சிவனுக்கு ஆகிறவர். சிவனுடைய ஒரு ஏற்பாடின் பேரில் பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான். பிரபஞ்சத்தில் கர்ம பலனை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். கர்மம் நம்ம ஒரு மனிதனும் இந்த பூமியில் மனிதன் செய்கிற கர்மங்கள் அதை வகைப்படுத்தணும். அதன்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கர்ம பலனை நிர்ணயம் பண்ணணும். அதுபோக பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுக்கு உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கணும். ஆயுட்காரகன் ஒருத்தர் வேணும். அதுக்காக படைக்கப்பட்டவர் தான் சனீஸ்வர பகவான். சிவன் மூலியமாக படைக்கப்பட்டவர் தான். சூரிய பகவானுக்கும் சாயா தேவதுக்கும் பிறந்தவர். சூரிய பகவானுக்கு 2 மனைவிகள், சரியா? அதில் சாயான நிழல்னு அர்த்தம். அவருடைய நிஜ மனைவியுடைய நிழல் தான் சாயா. அந்த நிழலுக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவர் தான் சனி பகவான். அதனால தான் அவர் சாயாதேவி புத்திரன். நிழலுங்கிறது கருப்பாக இருக்கும். நம்மளுடைய நிழல் யாருடைய நிழலாக இருந்தாலும் கருப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சனி பகவான் கருப்பாக இருக்கிறாரு, கருநீளமாக இருக்கிறாரு. ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சூரியனுக்கும் அவருக்கு ஆகாது. அப்படி ஆகாமல் இருந்தாலுமே சூரியன் மகர ராசி கொடுக்குறத கொடுப்பார், சரியா நேயர்களே? ஆதிபதி விஷயத்தில் அட்டமாதிபதியாக இருந்தாலுமே மகர ராசியில் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட அனுக்கிரகம் இருக்கும். ஸோ மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தால் கொடுத்து வைத்தவர்கள் தெய்வ குழந்தையாக இருப்பாங்க பார்த்தோம்னா, நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் தான் பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குறவன், ஆத்மகாரகன். யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் லக்கணம் இருந்தாலும் சரி, அனைத்து ஜீவராசிக்குமே ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். சூரியன்கிட்ட ஒளியை வாங்கிட்டு தான் எல்லா ஜீவராசிகளும் ஜீவிக்குது. மனிதன் உயிர் வாழ சூரிய வெப்பம் தேவைப்படுகிறது. தாவரங்கள் வளர்கிறதுக்கும் அதான் தேவைப்படுறது. தாவரத்துக்கு அந்த பச்சையம் ஸ்டார்ச் சொல்கிறத கொடுக்குறவர் சூரியன் தான். அதனால தாவரங்கள் வளருது. செடி கொடி மரம் எல்லாமே வளருது. சூரியன் இல்லைன்னா எல்லாமே இதாயிரும், புல்புண்டு எதுவுமே வளராது. தண்ணி தேவைப்பட்டாலுமே அதிலிருந்து சூரிய ஒளியிலேருந்து அந்த கிடைக்கிற ஸ்டார்ச் தான் வச்சு தான் தாவரங்கள் வளருது. சயின்ஸ் பாட்டினி படித்தவங்களுக்கு இது தெரியும். ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியன் மகர ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குறாரு. அவங்களாம் உண்மையிலே தெய்வத்தின் குழந்தைகளாக பாவிக்கப்படுறாங்க. மேச லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் மகர ராசியில் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள், அந்த சிவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானை கும்பிடணும். சரியா நேயர்களே? உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். நான் மகர ராசியில் சில லக்கணம் சொல்லியிருக்கிறேன். இவங்கெல்லாம் கண்டிப்பாக திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். வாரம் போக முடியலன்னா மாதம் ஒரு திங்கக்கிழமை போகணும். பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடில் கலந்துக்கணும். சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கணும். இவங்கெல்லாம் சிவ வழிபாடை
தொடர்ந்து செய்யணும். சிவநாமத்தை சொல்லணும், சிவபுராணம் படிக்கணும், சிவசங்கல்பத்தை வளர்த்துக்கணும். அடுத்து மேச லக்கணம், மகர லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிவசுப்பிரமணியோட அருள் கிடைக்கும். விருச்சிக லக்கணம் நல்ல லக்கணம் மகர ராசிக்கு. ஏன்னா லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்துல லக்கணம் வரும். நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நான் கொஞ்சம் அமைப்பை சொல்லிட்டு பலன் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, டக்குன்னு ஸ்கிப் ஆகிடாதீங்க. இது ஒரு முக்கியமானது. உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த அமைப்பில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். ஸோ விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் படிச்சிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் வகைப்படுத்த முடியாது. வாட்டர் மேபி உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும், நல்லா இருப்பீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்து மகர ராசியில் மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இவங்க என்ன சார் பண்ணணும்? இவங்க லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அன்னை லட்சுமியோட அருள் கிடைக்கும். சரியா? மகாலட்சுமியோட குழந்தையாக இருப்பாங்க. சீதேவி அருள்கரம் பெற்றவங்க. பிறக்கும்போது செல்ல சிறப்பாக இருப்பாங்க. மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இவங்க வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி படத்தை கும்பிடணும். நான் இப்போ போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன், அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, நிறைய நேரில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. சுக்கிர ஜெயந்தி போன 16ஆம் தேதி நடந்தது. 16/9/2025 ஆவணி 31 அன்றைக்கி காலையில் 8 to 9க்குள்ளே வீட்டில் எல்லோரும் பூஜை பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நிறைய நேரம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அனைவருக்கும் நன்றி. அதுபோல் நிறைய நேரில் என்கிட்ட ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. வீர கணபதி ஃபோட்டோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, அந்த குபேர மகாலட்சுமி ஃபோட்டோ, அந்த சுலோகம் எல்லாம் கேட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் அனுப்பினேன். என்கிட்ட கேட்ட அனைவருக்கும் அனுப்பினேன், யாருக்கும் மிஸ் பண்ணலை. சரியா? 199% அனுப்பினேன். நைட்டில் கூட அனுப்பியிருக்கிறேன், மிட் நைட்டில் கூட எந்திரிச்சு அனுப்பியிருக்கிறேன். அதை ரிசீவ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட அந்த ஃபோட்டோ வாங்கினவங்களாம் தயவுசெய்து அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. வீர கணபதியை வச்சு கும்பிடுங்க. அதுபோக அந்த குபேரலட்சுமியை வச்சு கும்பிடுங்க. குறிப்பாக இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கும்பிடணும் குபேரலட்சுமியை. மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், சந்தானம், புத்திர சந்தானம், பிள்ளைகளால் பெருமை, தொட்டக்காரியம் தொழுகும், காரியானவளும் இருக்கும், அஷ்டலட்சுமி நவநீதம் வீட்டிலே இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இவங்க மகாலட்சுமியோட குழந்தையாக பாவிக்கப்படுகிறார்கள். ஸோ மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்குமே ஒவ்வொரு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். அந்த தெய்வத்தோட குழந்தைகளாக நீங்கள் பாவிக்கப்படுகிறீங்க. சிவனுடைய அனுக்கிரம் பெற்ற குழந்தைகளாகவும், முருகப்பெருமானோட அனுக்கிரம் பெற்ற குழந்தைகளாகவும், மகாலட்சுமியோட அனுக்கிரம் பெற்ற குழந்தையாகவும் பாவிக்கப்படுகிறீங்க. அடுத்து கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், இதில் பிறந்தவங்க பெருமாளுடைய அனுக்கிரம் பெற்ற குழந்தைகள். பெருமாள், உலகளந்த பெருமாள், லட்சுமி நாயரோட அனுக்கிரம் பெற்ற குழந்தைகள். நீங்களாம் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணணும். 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கணும். சரியா? பசுமாட்டுக்கு பச்சரிசி சாதம் கொடுக்கணும். பாசிப்பருப்பு பச்சரிசி கலந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். சரியா? அந்த லக்கணத்தில் பிறந்திருக்கனால அந்த கிழமை உங்களுக்கு நல்ல கிழமையாக பார்க்கப்படுகிறது. ஸோ புதன் என்ற கிழமை உங்களுக்கு நல்ல கிழமை பார்க்கப்படுகிறது. புதன் உரையில் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அடுத்து தனுசு லக்கணம், மீன லக்கணம். தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான், சிவன் வழிபாடு தான். நீங்கள் ஜீவ சமாதிக்கு போகலாம். சரியா? ஜீவ சமாதிக்கு எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போங்க. ஜீவ சமாதி, சித்தர் வழிபாடு பண்ணலாம். சித்தர் வழிபாடு நிறையா இருக்குது. 18 சித்தர் இருக்கிறாங்க. 18 சித்தருமே ஒரு இடத்துல அடைக்கலமாக இருக்கிறாங்க. மருதமலையில் பாம்பாடு சித்தர், சங்கரங்கோயில் பாம்பாடு சித்தர், திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனி, ராமேஸ்வரத்தில் பராசரர், அப்புறம் திருப்பட்டூரில் பராசரர், இப்படி நிறைய இடத்துல சித்தர் இருக்குது. திருப்பதியில் கொங்கணவாய் சித்தர், எடைக்காட்டுப்பட்டியில் ஒரு சித்தர், இப்படி நிறைய இடத்துல சித்தர்கள் ஜீவசமாதி ஆகிருக்கிறாங்க. அந்த சித்தர் நினைவாக சில ஸ்தலங்களும் இருக்குது. அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போகலாம். சரியா நேர்களே? எந்த சித்தராக இருந்தாலும் சரி. அதுபோல் உள்ளூரில் சில மகான்கள் ஜீவசமாதியாக இருப்பாங்க. உங்கள் ஊர்லேயே சில பேர் உங்கள் ஜீவசமாதியாக இருப்பாங்க. அது மாதிரி ஜீவசமாதிக்கு போங்க. சரியா நேர்களே? போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ தனுசு லக்கணம், மீன லக்கணம், மகர ராசியில் பிறந்தவங்க ஜீவசமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடு பண்ணணும். சித்தர்கள் 18 வகை சித்தரை வச்சு கும்பிடணும். சரியா நேர்களே? சித்தர் வழிபாடுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை ஒரு நாள் தனியாக சொல்கிறேன் நான். இருந்தாலும் சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மகர ராசியில் இப்படி இந்த 12 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த 12 விதமான தெய்வத்தோடைய அனுக்கிரம் பெற்ற குழந்தைகளாக பாவிக்கப்படுகிறாங்க. நீங்கள் தெய்வத்தின் குழந்தையாக இருக்கிறீங்க. சரி, இப்போ பிரித்து சொல்லியாச்சு லக்கணத்துக்கு. ஒவ்வொரு லக்கணத்துக்குமே எந்த தெய்வம், அந்த தெய்வத்தினோட அனுக்கிரம் பெற்ற குழந்தைகள் அப்படி சொல்லியாச்சு. சரி, நீங்கள் என்ன சார் செய்வீங்க? இப்போ மகர ராசினியர்கள் எப்படி இருப்பாங்க, எந்த இயல்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அவுட்லைனில் பார்ப்போம். அதுக்கடுத்து பலனை சொல்கிறேன். அதாவது நீங்கள் பொதுவாக அறிவுபூர்வமாக இருப்பீங்க, தத்துவ ஞானியாக இருப்பீங்க, எதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, ஒளிவு மறை எதுவுமே இருக்காது, பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்கிற சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க, மற்றவங்களோட மனதை படிப்பீங்க, மைண்ட் வாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். சரியா? மைண்ட் ரீடிங் இருக்கும்.
அது மைண்ட் ரீடிங்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு ஆளை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. இவன் நல்லவன் கெட்டவன், இவன் இப்படி தான் இருப்பான், இவங்ககிட்ட இவ்வளோ தான் பேசணும், இவங்ககிட்ட இப்படி தான் பழகணும்னு ஒரு மெஷர்மெண்ட் ரெடி பண்ணிடுவீங்க. சரியா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. அதுபடி தான் நடப்பீங்க. அதுபோக வந்து ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சாலும் மற்றவங்க மனசு எப்படி இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே தான் வந்து மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பீங்க. மனதை வந்து உங்களால் ஆள முடியாது. சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மற்றவங்களோட மனதை ஆளணும், மற்றவங்க மனது எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னா பௌர்ணமி தோறும் சந்திர வழிபாடு, சரியா சந்திர வழிபாடு பண்ணணும், கிரிவலம் வரணும், இல்லைனா அம்பாள் வழிபாடு பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க மனசை ஈஸியாக ஆளுவீங்க. இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. பிறரை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது உங்களால். உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நான் செய்கிறது கரெக்டு, நான் யோசிக்கிறது கரெக்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தவறாக புரியும். ஸோ மன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 கூடியவன், எதிர்வீட்டுக்காரகன். அதனால் கொஞ்சம் நீங்கள் மனதை வந்து பிறர் மனதை ஆள்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் பக்குவப்பட வேண்டும். சரியா? நல்லா இருப்பீங்க, உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஆனால் உங்களை வந்து மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இங்கே தான் வந்து மகர ராசினியர்கள் பின்னடை ஆகிறீங்க. அதனால் சந்திரனுடைய அணுக்கருத்தை நல்லா வளர்த்துக்கோங்க. பௌர்ணமி தோறும் கிளிவரம் போங்க. வளர்பிறை காலங்களை வந்து வீட்டுக்கு மாடியில் நின்று சந்திர தரிசனம் பண்ணுங்கள். அமாவாசை முடிஞ்சு 3ஆம் நாள் சந்திர தரிசனம் வரும். அன்னையிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் சந்திரனை கும்பிடலாம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 18 நாளுக்கு கும்பிடலாம். சரியா? வளர்பிறை துதியை வளர்பிறை திருதியிலேருந்து கும்பிடலாம். வளர்பிறை திருதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் கும்பிடலாம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட 15, 16, 17 நாள் வரும். வளர்பிறை திருதி டு தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் சந்திரனுக்கு ஒளி இருக்கும். அந்த சந்திரனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாடியில் நின்று கும்பிடுங்க. அதுபோக மனம் குழம்பிய நிலையில் இருக்கிறவங்க, வயதானவர்கள், மனம் வந்து சரியில்லை, எனக்கு மனதால் நிறைய பிரச்சனை இருக்குது, மென்டல் டிஸார்டர் ஆகுது, மென்டல் டிப்ரெஷன் ஆகுது, மன அழுத்தம் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, சில பிரச்சனைகளை என்னால் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். சில விஷயங்கள் வீட்டில் நடக்குது, கையை மீறி போகுது, ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா அவங்களால மனசால் தாங்க முடியாது. சில பேருக்கு ப்ரெஷர் கூடிடும் அப்படியே. ஏன்னா மனம் தான் முதல் அஃபெக்ட் ஆகும். மனம் அஃபெக்ட் ஆகும்போது உடல் அதை ஒத்துழைக்காது. உடல் வந்து ஒத்துழைக்காது, உடனே உடம்புல ப்ளட் ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி சில பேர் இருப்பாங்க. குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது வரும். ப்ளட் ப்ரெஷர்னால் என்னங்க அர்த்தம்னா மன ரீதியாக பாதிக்கப்படுறது தான். மன ரீதியாக உடல் பாதிக்கப்படும் போது ப்ளட் ப்ரெஷர் வந்துடும். சரியா? மனம்ங்கிறது என்ன நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அது உடலை போட்டு தான் அமுக்கும். அந்நேரம் என்னம்னா ப்ளட் ப்ரெஷர் கூடும், ஆள் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரியாக கின்னுன்னு ஆயிரும், என்னடா செய்யலான்னு அப்படியே உட்காந்துருவாங்க. அவங்க இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற காலகட்டத்தில் வளர்பிறை திரிதை திதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதி வரைக்கும் நைட்டு ஒரு 9 மணிக்கு போயிருங்க. சரியா? சந்திரன் வந்துடுவார், கண்டிப்பாக அவர் இருப்பார். சந்திரன் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றவங்க மனதை ஆளலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சில பிரச்சனையில் இருக்கிறாங்க, உடல்நல உபாதையில் இருந்துக்கிட்டு எப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த மாத்திரையை சாப்பிட்லாம், எப்படி இருக்கலாம், இதை சாப்பிடவா அதை சாப்பிட வேணான்னு இருக்கிறாங்க. ஸோ மனம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க சந்திர வழிபாடு பண்ணுங்கள், கிரிவலம் போங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள், சக்தி கவசம் படிங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மற்றவங்களோட மனதை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அது மாதிரி ஒருத்தங்க கருத்து உங்களுக்கு டக்குன்னு புரியும். கருத்தில் வந்து கரெக்டாக இருப்பீங்க, கருத்தில் கண்டாயிரமாக இருப்பீங்க. யார் என்ன கருத்து சொன்னாலும் சரி கற்பூரமாக பிடிச்சிக்கிருவீங்க. இவர் இதைத்தான் விரும்புகிறாரு, இதுக்கு செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுபோக உங்களோட மேலதிகாரி என்ன நினைக்கிறாருன்னு அவர் மனோட தெரிஞ்சிருவீங்க. அவர் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போவீங்க. உங்கள் மேலதிகாரம் இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டியவர்கள், நீங்கள் ஒருத்தர்கிட்ட பிரியமாக நடந்துக்கிறீங்க, அவர் கூட சேர்ந்து இருக்கிறீங்கன்னா, யார் கூட சேர்ந்து இருக்கிறீங்களோ அவங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்கிருவீங்க. இவர் இதுதான் விரும்புகிறாரு, அதை ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து கில்லாடி மகர ராசினியர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். அதே மாதிரி வீட்டில் பணம் இருக்க இல்லையோ புஸ்தகங்கள் நிறைய படிப்பீங்க, அறிவுஜீவியலாக இருப்பீங்க. புஸ்தகம் படிக்கிறது, அதுபோல் இன்றைக்கி வந்து இந்த ஃபோனு லேப்டாப்பில் கருத்துக்களை பார்க்குறதுல ஒரு இதாக இருப்பீங்க. குறிப்பாக ஆன்மீக கருத்துக்கள், புராண கதைகள் படிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும். எந்த ஒரு கருத்தையும் உட்வாங்கிக்கிடுவீங்க. சரியா? உள் வாங்கிக்கிடுவீங்க, தேவையான இடத்துல பேசுவீங்க. மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு 20 வயது இளைஞன் ஒரு 50 வயது ஒரு ஆண் அனுபவசாலிகிட்ட பேசுவான். நான் நிறைய பார்த்துருக்குறேன். மகர ராசியில் 20 வயதுக்கு உள்ளவர் தனக்கு மீதி தன்னை காட்டில் 30 வயது அதிகமானவர்கிட்ட சரியாக பேசுவார், உலக விஷயத்தை பேசுவார். சரியா? நான் அதை அனுபவமாக பார்த்துருக்கேன், அதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உலக ஞானம் வந்து நிறைய இருக்கும் இவங்களுக்கு. சனி பகவானுடைய ஆட்சி வீடு அல்லவா, பழையதை ரொம்ப பேசுவாங்க. சின்ன பையனாக தான் இருப்பான், 30 வயசு தான் ஆகும். காமராஜரை பற்றி பேசுவான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். 1975 காமராஜர் இறந்து போயிட்டார். இவன் பிறந்து எப்போ பிறந்திருப்பான்? 1990 தான் பிறந்திருப்பான். இப்போ 30 வயசு ஆகும். 25 வயசு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
சரியா 30 வயசு வருதுன்னு வச்சுக்கோங்க, 30-35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காமராஜரை பற்றி பேசுவான், பக்தவச்சத்தை பற்றி பேசுவான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜாஜி, அதாவது எப்படின்னா 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தலைவர்களை பற்றிலாம் பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க. ஏன்னா படித்ததை ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க, கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க, அது தக்க சமயத்தில் எடுத்து சொல்லுவாங்க. இந்த சக்தியில் மகர ராசிக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதெல்லாம் அமையப்பட்டவர்களாக மகர ராசி நேரில் இருப்பாங்க. தன் முன்னாடி இருக்கிறவங்கள எப்படினாலும் வசியப்படுத்திடுவாங்க. சரியா, சரிப்பா அந்த பையன் விவரம் தெரிஞ்சவன்ப்பா, நல்ல பையன்தான், இவனை நம்பி இந்த பொறுப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே தன்னை வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. எந்த ஒரு காரியத்துக்குமே தன்னை அடாப்ட் படுத்தல கட்டிக்காரனாக இருப்பாங்க மகர ராசி நேயர்கள். தெளிவாக பேசுவாங்க, தீர்க்கமாக முறியெடுப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையாக அணுகுமுறை இருக்கும். சரியா, மகர ராசி நேயர்கள் என்றைக்குமே நேர்மையாக அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் வந்து சில நேரத்தில் பகையை சம்பாதிப்பாங்க, பகை இருக்கும். தன்னை மாதிரி அவங்க மற்றவங்க இல்லை அப்படின்னு டக்குன்னு கோவப்படுவாங்க, பாராமுகம் காட்டுவாங்க, டக்குன்னு ஒரு இடத்த விட்டு ஒதுங்கிடுவாங்க. சில பேர் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வாய்ஜாலம் பொய்யா நடிப்பாங்க, பொய்யா சிரிப்பாங்க. பணத்துக்காக சில பகட்டு பண்ணும்போது இவங்களால் ஏற்றுக்க முடியாது, இவங்க டக்குன்னு இந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுவாங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டுன்னு சொன்ன மாதிரி, தனித்தன்மை தோற்று போகாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறவாங்க, நான் என்னோடய திறமையால் முன்னேறுவேன், என்னோடய தனித்தன்மை எனக்கு தோற்று போகாது, நான் வந்து இங்கே போலி வேஷம் போட மாட்டேன், இங்கே இந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நான் வந்து நடிக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நடிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. தனித்தன்மையாக இருப்பாங்க, பட் அதில் ஜெயிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும். மகர ராசி நேயர்கள் என்றைக்குமே வந்து தனியாக வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். அந்தளவு யார்கிட்டையும் அந்தளவு ஒட்ட மாட்டாங்க. அதே மாதிரி ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்வா மாதிரி அந்த சட்டையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அல்வா கிண்ண சட்டையிலேருந்து அல்வா வரவே வராது, முழுசாக எடுக்க முடியாது, பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம். அது மாதிரி மகர ராசி நேயர்கள். அதாவது மகர ராசி நேயர்கள் எப்படின்னா, மற்றவங்க வந்து இவங்களை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்ககிட்ட ஒரு பெரிய மைனஸே அதான். மகர ராசியை மற்றவங்க புரியவே மாட்டாங்க. ஆனால் மகர ராசி நேயர்கள் அந்தளவுக்கு மகத்துவமானவர்கள். ஆனால் மற்றவங்க வந்து இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனை வரும். கணவனை மனைவி புரிஞ்சிக்க மாட்டான், மனைவி கணவன் புரிஞ்சிக்க மாட்டான். அந்த அமைப்பிலே போகும், புரிதல் வந்து இருக்காது. ஏன்னா 7ஆம் இடம் வந்து சந்திரன் தேய்பறை வளர்பறைக்கு உட்பட்டவன். ஏன்னா அது வந்து விதி. காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம் வந்து மகரத்துக்கு கடகம். அது ஒரு நீர் ராசி. நீர் என்ன எப்படி எந்த பக்கம் பள்ளம் இருக்கோ அந்த பக்கம் ஓடிடும். சரியா, மேட்டுலேருந்து பள்ளத்துக்கு வந்துடும், பள்ளம் மறைஞ்சால் தேங்கிடும். ஸோ நீர் வந்து நிலையற்றது, அது போக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், எங்கிட்ட வேணாலும் போயிடும். தண்ணியை வந்து பிடிச்சி நிப்பாட்ட முடியாது, ரொம்ப இருந்துச்சுன்னா அணையை உடச்சிட்டு போயிடும். அது மாதிரி மகர ராசியோட பார்ட்னர்ஷிப் அப்படி தான் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பீங்க. புரிஞ்சிக்க மாட்டேங்காங்களே, என் புருஷன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கானே, என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்காலே, நான் அவளுக்காக தானே இருக்கிறேன் ஆனால் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்காலே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஏமாற்றம் இருக்கும், மனக்கசப்பு வரும். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய், சூரியன், சனி பகவான் இவங்கெல்லாம் வலுவாக இருந்தாங்கன்னா நல்ல வேலைக்கு போவாங்க. இராணுவம், மிலிட்ரி இது மாதிரி வேலைக்கு போவாங்க. சரியா நேர்களே, வேலைவாய்ப்பில் வந்து நல்ல வேலைவாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு. சரியா, மகர ராசி நேயர்கள் வந்து பொதுவாக வந்து உத்தியோகஸ்தர்கள் தான் இருப்பாங்க, அடுத்து தொழிலதிபராக இருப்பாங்க. சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாங்க. சரியா, ஒரு ஆளுமை அதிகாரம்னு உத்தியோகம் கொடுப்பாங்க. பொதுவாக செவ்வாய் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரும். ஆளுமை, அதிகாரம், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டடத்தில் இருக்கிறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, ஒரு இடத்துல நேர்மையாக இருக்கிறது, ஒரு இதை பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். பாதுகாக்கலாம் இருந்தாலுமே விசுவாசமாக பாதுகாப்பாங்க. விசுவாசத்துக்கு பேர் போட்டாலும் மகர ராசி. ஏன்னா விசுவாசம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி மறவாதவர்களாக இருப்பாங்க. ரைட் நேர்களை இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம், பலனுக்கு வருவோம். அது மாதிரி புத்திசாலித்தனம் கொண்ட இவர்கள் வந்து மூளையை ஒழுங்குபடுத்துவாங்க, ஒதுமைப்படுத்துவாங்க. கலைத்துறை சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு நல்லாயிருக்கும், 5, 10ஆம் இடம் வரதுனால கலைத்துறை நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கலைத்துறை மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்க கலையில் பெரிய குடிகட்டி பறப்பாங்க. மகர ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க கலைத்துறையில் குடிகட்டி பறப்பாங்க. நல்ல அமைப்பு இருக்கும். இவங்களாம் வந்து ஈஸியாக வந்து முன்னேறிடலாம். சரியா, ஃபிலிம்ஸ் என்னது திரைப்படம் சம்மந்தப்பட்டது, டிவி சீரியல் சம்மந்தப்பட்டதில் இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி போனாங்கன்னா நல்லாயிருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம். சரியா, ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கட்டடம் கட்டவிக்கலாம், ஆர்கிடெக்ட் ஆகலாம், பிளானிங் போடலாம். சரியா, தொழில் பண்ணலாம், ஜவுளி கடை வைக்கலாம். இதெல்லாம் வந்து கும்ப லக்கணத்தில் பண்ணவங்க பண்ணலாம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்க, மகர லக்கணத்தில் பிறந்தவங்களும் வந்து ஜனரஞ்சக வேலையில் பண்ணலாம். சரியா, பிறருடைய கவனம் தன் பக்கம் இழுக்கிற மாதிரி சில காரியங்களை பண்ணலாம். ரைட் நேர்களே, இப்போ வந்து மகர ராசி பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து தெய்வத்தின் குழந்தைகள் தான், இல்லைன்னு சொல்லலை. சரியா, எந்தெந்த தெய்வத்தின் குழந்தைகள் யாருன்னு லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன், ஒட்டுமொத்தமாக சொல்லலை. ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து லக்கண ரீதியாக ராசி பிரிக்கப்படும், அந்த லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். சரி சார், இப்போ பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன், புதன், செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார்.
8ல் சுக்கிரன் இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு வச்சுக்கோங்க. பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு சுபத்துவப்படுத்துவார். ராகு நல்லா இருப்பார். குடும்பத்தில் வருமானம் இருக்கும், செழிப்பு இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ராசிநாதன் ஒரு நிலைமைக்கு போகிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். மகர ராசி யாரும் தட்டி கேட்க முடியாது, மகர ராசி யாரும் நெருங்க முடியாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி உள்ள வழிபாடு பண்ணுங்கள், கற்பனை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ல் சூரியன் இருக்குது, ஒரு வைக்கு நல்லா தான். திக்பலத்து பக்கத்தில் இருக்கிறாரு. பெரியவருடைய ஆதரவு இருக்கும். ஆனால் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ தான் பலன் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் மகர ராசியை பற்றி அருமை பெருமைகளை தான் சொன்னேன். இப்போ தான் பலன் சொல்கிறேன். பூர்வீக சொத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பா விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரம் தொழிலில் வந்து சின்ன முதலீடு இருந்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? சிந்தனையாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போங்க. நெருங்கிய சொந்தம், அப்பா வழி சொந்தத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உறவினர் மத்தியத்தில் கசப்பு இருக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து இயல்பாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கோயில் உலகத்தை போயிட்டு வருவீங்க. பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். பெருமாள் வழிபாடும் சிறப்பை தரும், சிவன் வழிபாடும் சிறப்பை தரும். சூரிய நாராயண யோகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக அதை ஃபைசல் பண்ணிடுவீங்க. அதை ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணி நல்ல பேர் எடுப்பீங்க. நீங்கள் செய்கிற செயல் மற்றவங்களுக்கு பாராட்டை கொடுக்கும். நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, பொது நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனா பப்ளிக் சர்வீஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணாலுமே வந்து அது மற்றவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுக்கும். அதே மாதிரி பிற மதத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் வந்து இந்து மதமாக இருந்தாலும் சரி, மற்ற மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், மற்ற எத்தனையோ மதங்கள் இருக்குது. அந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய இணக்கம் நல்லாயிருக்கும், மத நல்லிணக்கம் நல்லாயிருக்கும். மற்ற மதத்தினால் போற்றப்படுவர்கள், பாராட்டப்படுவர்கள். கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், சல யாத்திரை போயிட்டு வரலாம். இந்த புரட்டாசி மாதம் நவ திருப்பதிக்கு வந்து பஸ்ஸு விட்டுருக்குறாங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விட்டுருக்குறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நவ திருப்பதி 9 நவ திருப்பதிக்கும் இந்த புரட்டாசி மாதம் விட்டுருக்குறாங்க. நான் ஏற்கனவே நவ திருப்பதி பற்றி சொல்லியிருக்கிறேன் நான். சரியா நேர்களே? நவ திருப்பதி எல்லாமே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. அங்கே நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. போய்ட்டு வாங்க, ஒரு நாளில் போய்ட்டு வந்துடலாம். அரசாங்கத்தில் பஸ்ஸு விட்டுருக்காங்க. 500 கொடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். திருநெல்வேலி கோட்டைன்னு போட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நவ திருப்பதி சுற்றுலாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே போய் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். ஸோ நவ திருப்பதிக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் எல்லோரும் போகலாம். இது ஒரு நல்ல செய்தியை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சார் நான் பஸ்ஸில் போகல சார், நான் வந்து கார் எடுத்து போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேராக திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு போயிருங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சாலும் இருந்தேன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணிக்கோங்க. காலையில் 5 மணிக்கு கிளம்புனீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நவ திருப்பதியை பார்த்து முடிச்சிடலாம். சரியா? புரட்டாசி மாதம் சனிக்கிழமை போனீங்கன்னா எல்லா கோயிலும் கூட்டம் இருக்கும். பொதுவாக புரட்டாசி மாதம் முழுக்க நவதிருப்பில் கூட்டம் இருக்கும். சனி புதன் ரொம்ப கூட்டம் இருக்கும். அதனால் கூட்டத்தை தவிர்த்து போகிறவங்க வந்து மற்ற நாளில் போங்க. சரியா? ஆனால் எல்லா நாளும் போனாலும் புண்ணியம் தான். புரட்டாசியில் இந்த கிழமைக்கு போய் பெருமாளை கும்பிட்டாலுமே புண்ணியம் தான். ஸோ நவதிருப்பதி வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யோகாசனம், தியானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? கொஞ்சம் நல்லாயிருக்கும். யோகா தியானம் பண்ணுறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும், இணக்கம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அப்பா மூலியம் பிரச்சனை இருந்தாலுமே அப்பா வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்பா வழியில் சில இதெல்லாம் நடக்கும். அதேமாதிரி செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறார். குருமங்கள யோகம் அருமையான அமைப்பு. செவ்வாய் சுபத்துவம் வராரு. 4-11 கூடையவன். அண்ணன் தம்பி விஷயத்தில் நல்லாயிருக்கும். சகோதர விஷயத்தில் பாசமாக இருக்கும். சகோதரன் கூட எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. தாயோட அன்பு இருக்கும், தாய் வழி சீதனம் இருக்கும், தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் வச்சிருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது. டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? செவ்வாய் தான் வீட்டையே பார்க்குறாரு, 4ஆம் வீட்டையே பார்க்குறாரு. சுபத்துவம் ஆகி சுக்கிரன் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணி கிடைக்கும். நல்ல மழை பெய்யுது. சரியா? நல்ல மழை பெய்யுது. சவுத்துலலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை நல்லா பெய்யுது. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இப்போ மழை பெஞ்சிட்டு கடந்த 2-3 நாளுக்குள்ள விவசாயத்துக்கு நல்லா தண்ணி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுது. மகர ராசி நேயர்கள் விவசாயம், தோட்டம், பயிர், பச்சை போட்டிருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். குருமங்கள யோகம் ராசி 10ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாய் திக்பலம் பண்ணியிருக்கிறாரு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறனால நல்லாயிருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவம், மிலிட்ரி இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் மெடிக்கல் சயின்ஸ், ஃபார்மசி படித்தவங்க, டாக்டர், அறுவை சிகிச்சை டாக்டர் நல்லாயிருக்கும். கூடுதலாக சொன்னோம்னா டீ ஷாப், காஃபி ஷாப், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பாய்லர் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மட்டன் ஷாப் வச்சுருக்கவங்களும் சிறப்பாக இருக்கும். பிளட் பேங்க் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதிகாரம், அந்தஸ்து இருக்கும், எஜமானித்துவம் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக இருப்பாங்க. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து பணிஞ்சு வேலை வைப்பாங்க. அதனால் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். விசுவாசமாக இருப்பாங்க வேலையாட்கள். நீங்களும் நல்லா உழைப்பீங்க. சரியா? உழைத்து முன்னேறுவீங்க. நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். குரு பக்தி இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க.
சொத்து பத்து நல்லா சேரும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முன்கோவத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். மேஜிஸ்ட்ரேட், ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்கங்க. சிறப்பாக இருக்குது. சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. குருவும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிறார். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, கணக்கியல் வேலையில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க், சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஜோதிடர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் வந்து சுப ஒர்க் எடுத்துருக்கிறாரு. அவர் 13/11/2025 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? குரு புதன் வீட்டில் இருந்துக்கிட்டு அதிசாரம் எடுக்கிறாரு. அதிசாரம் எடுக்கும்போது நல்ல பலன்கள். சரியா? அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் எடுப்பார் குரு. அதிசாரம் எடுத்துட்டாருன்னா ராசியை பார்ப்பார். சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது குரு, செவ்வாய், புதன், சூரியன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் ஒரு 2 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்தாலுமே நீசம் அடைவார். ஆனால் நீச பங்கு அடைச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஸோ சுக்கிர விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. நான் சொன்ன அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். அந்த வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து ராசிக்கு, பொதுவாக ராசிக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னது லக்கண ரீதியாக சொன்னேன். உங்கள் பிறப்பின் அடிப்படையில் சொன்னேன். நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் சில லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சில தெய்வத்தோட குழந்தையாக இருந்திருப்பீங்க. அந்த தெய்வத்தை வாழ்நாள் முழுக்க வழிபாடு பண்ணணும். சில லக்கணத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தை வாழ்நாள் முழுக்க வழிபாடு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாக போயிடும். சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. பிரச்சனை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. சார் நான் உன்னை செஞ்சேன் சார், எனக்கு உடனே தீரணும் சார், அப்படிலாம் நினைக்காதீங்க. அனுதினமும் இறைவனை கும்பிட்டுட்டே இருக்கணும். எப்படி டெய்லி நம்ம கடமைகளை செய்கிறோமோ அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் நீங்கள் செய்யலைன்னா அது நல்லது கிடையாது. தினமும் செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும். பீரியாடிக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறை வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் வீடியோவில் சில நல்ல நாட்களில் சொல்லுவேன். நான் இந்த 16/9/2025 முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி சுக்கிர ஜெயந்தி அன்றைக்கி வழிபட்டவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிறைய பேர் வழிபட்டுருக்கிறாங்க. நானும் வழிபட்டேன். எனக்கு ஃபோட்டோ அனுப்பினவங்களுக்குலாம் நானும் ஃபோட்டோ அனுப்பினேன். அந்த என் வீட்டில் கும்பிட்டேன். என்னுடைய பூஜை ரூமில் கும்பிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பினேன். 2-3 நேரம் அனுப்பியிருந்தாங்க. முருகன் யாரோ ஒருத்தர் 2-3 நேரம் நல்லா கும்பிட்டுருந்தார் ஒருத்தர். அவர் பேர் என்ன பேர் தெரியல, முருகனா என்னன்னு தெரியல. குடும்பத்தில் அவர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தார். ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பினார். சந்தோஷமாக இருந்தது. இந்த அடியேன் இந்த பொது ஜோடியத்தில் உங்களை நேரில் கூட நான் பார்க்கல. ஆடியோ தான் பேசிகிட்டு இருக்கிறேன். திரைக்கு பின்னாடி இருந்தால் பேசிகிட்டு இருக்கிறேன். நேரில் பார்க்கல. அப்படி இருந்தும் இந்த அடியேன் பேச்சை கேட்டு நீங்கள் மனசால் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணீங்க. சுக்கிர ஜெயந்திக்கு பண்ண அனைவருக்கும் கோடானு கோடி வணக்கம். அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த குபேரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நானும் உங்களை வேண்டிக்கிறேன். சரியா நேர்களே? ஸோ அந்த வீரகணபதியோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் குபேரகரோட அருளும் மகர ராசி நேர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ரைட் நேர்களே? அடுத்து புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? இது இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை நான். உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சாலுமே 3ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதனை பார்க்கறதுனால நல்லா இருப்பீங்க. 1-2 கூட நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மனதாலும் உடையாலும் நல்லா இருப்பீங்க. சரியா? குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். நல்லா இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருக்கும். ராகுபடியில் இருந்தாலுமே குரு பார்வை சுக்கிர பார்வை பெற்று நல்லா இருக்குதுங்க. 2ஆம் இடம் வலுத்து இருக்குது. ஸோ 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால அந்த அம்பானி யோகம் நல்லா கிடைக்கும். நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருந்தேன் அம்பானி யோகம்னு. அந்த அம்பானி யோகம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது உங்களுக்கு. மகர ராசிக்கு இப்போ நேரங்காலம் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ, எந்த விஷயம் பிடிச்சிருக்கிறோ, ஆல்ரெடி எதில் சக்ஸஸ் ஆனீங்களோ அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. சரியா? விடுபட்ட பணியெல்லாம் தொடங்கிருங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. தெய்வத்தை கும்பிட்டுட்டு கடமையை செய்யுங்க. நல்லபடியாக நடக்கும். 9ஆம் இடத்துல புதன் நல்ல ஒரு திறமையை கொடுப்பாரு. ரிட்டன் ஒர்க் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். கவிதை எழுதுகிறவங்க, ரிட்டன் ஒர்க் பார்க்குறவங்க, படைப்பாளர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல புதாதித்ய யோகத்தில் சூரியநாராய யோகத்தில் இருக்கிறனால க்ரியேட்டிவ் மைண்ட் நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க. க்ரியேட்டிவ்னே நிறைய இருக்குது. சரியா? ஒரு டைரக்டர் கிரியேட்டர் தான். கதை எழுதுறது கிரியேட்டர் தான். யோசனை பண்ணி செய்கிறவங்க, புத்திக்கு வேலை கொடுக்குறவங்க. சரியா? அந்த கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவீங்க. ஜாலியாக வீட்டில் இருப்பீங்க. நல்ல விசேஷம் தான் அது. சரியா? வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது நல்லதான். சிரித்து வாழ தான் வேண்டும். ஆனால் பிறர் சிரிக்க வாழக்கூடாது. சிரித்து வாழ்வீங்க, தானும் சிரிப்பீங்க, பிறரையும் சிரிக்க வைப்பீங்க. சங்கீத பிரியருக்கு நல்லாயிருக்கும். இசை சம்மந்தப்பட்டவங்க, மியூசிக் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். மியூசிக் வாத்தியம் வாசிக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வாத்திய கருவி வாசிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். எதை ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணிடுவீங்க. ஒழுக்க சீலனாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். பலரோட நட்பு இருக்கும். ஆச்சாரம் இருக்கும். அனுசாசம் இருக்கும். எழுத்து வன்மை நல்லாயிருக்கும். ரிட்டன் ஒர்க் பண்ணுறவங்க, நாவலாசிரியர்கள், பண்டிட்டு, கதை வசனம் எழுதுறவங்க, கட்டுரையாளர்கள், விரிவுரையாளர்கள் நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ் வைப்பீங்க. அரசாங்க உதவி நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சரியா? அதனால் எதிர்பாராத சில அமைப்பெல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்தில் எதிர்பாராத சில அமைப்பெல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத இன்க்ரிமெண்ட்டு, போனஸ், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பாராத வேலையும் கிடைக்கும். சரியா? 8 கோடி 9ஆம் இடத்துல இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. தான் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. 6, 9 கூட சேர்ந்து இருக்கிறனால வேலையிலும் சரி, அப்பா வழியிலும் சரி எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு தான் ஒத்து போகாது. ஆனால் அப்பா வழியில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு பண வழி நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஸோ நல்லா இருக்குது. ரைட் நேர்களே? இந்த அளவில் இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ந்து போடுறேன்.
நான் வந்து வீடியோ போட்ட மொத நோக்கமே வந்து சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்குது. சுக்கிரன் மத்தம பலனை தான் கொடுக்குறாரு. சரியா? சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல வந்து அவர் 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கலாம். ஆனால் கேதுபிடியில் இருக்கிறாரு. சரியா? கேதுபிடிக்கு இன்னும் வரல, வந்துட்டார். மொதமே வந்து மக நட்சத்திரம் தான் இறங்குறாரு. மத நட்சத்திரம் தான் இறங்குறாரு. அதில் தான் சாரம் பண்ணுறாரு. கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் வந்து மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி. சுக்கிரன் 5-10 கூடையவன். அதனால் பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி, தொழிலையும் சரி, எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும், எதிர்பாராத சில செலவுகள் வரும். கவனமாக இருங்க. அந்த சுக்கிர வழிபாடு பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சுக்கிர ஜெயந்தி பண்ண இதுக்கு தான் சொன்னேன் நான். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, கண்டிப்பாக அந்த 16ஆம் தேதி செஞ்சுருங்க அப்படின்னு. செய்தவர்களுக்கு நன்றி. செய்யாதவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை, வர வெள்ளியோ எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, வர வெள்ளிக்கிழமையே செய்யுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல அவர் ஒரு 25 நாள் இருப்பார். சரியா? 13ஆம் தேதியிலிருந்து அவர் கொஞ்சம் நாளைக்கு இருப்பார். சுக்கிரன் வந்து அங்கே இருப்பார். சரியா? அவர் வந்து எவ்வளோ நாள் இருக்காரு அதையும் சொல்லிடுறேன். சரியா? சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சுக்கிரன் வந்து சிம்மத்தில் எவ்வளோ நாள் இருப்பார் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். சுக்கிரன் வந்து உங்கள்கிட்ட 12ஆம் தேதி வரைக்கும் 12 ஆமாம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 9-10 வரைக்கும் இருக்கிறார். அக்டோபர் 9 தான். எஸ், அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வர்ற வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. சரியா? இரவு 8 to 9 இந்த குபேர லட்சுமி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் சாமி கும்பிட்ருங்க. பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். இந்த வெண்கடுகு, பச்சை கற்பூரம், 6 ஏலக்காய் இதை வந்து பூஜை ரூமில் வச்சு அந்த சுலோகத்தை சொல்லி அதை பண்ணிடுங்க. அது அது வேணும் தேவைப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க. சரியா? நீங்கள் நாளைக்கும் வெள்ளிக்கிழமை பண்ணலாம், இல்லைனா அடுத்த வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு என்ன நட்சத்திரம் வருகிறது அதையும் சொல்லிடுறேன். நம்ம ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா கரெக்டாக சொல்லணும். நாளைக்கு வந்து மக நட்சத்திரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9:57 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் வந்துடும். சரியா? நாளைக்கு மக நட்சத்திரம் இல்லை, நாளைக்கு வந்து ஆயிலிய நட்சத்திரம். சரியா? நாளைக்கு வந்து ஆயிலிய நட்சத்திரம் தான், புதனுடைய நட்சத்திரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நாளைக்கு பிரதோஷம், நல்ல நாள் தான். அதனால் இரவே கும்பிடுங்க. நாளைக்கு கும்பிடுங்க. பிரதோஷம் தான், நல்ல நாள் தான். சிவன வழிபாடு சிவனுக்குள்ளதால தான். 8 to 9 கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 to 9 சுக்கிர உரையில் பண்ணுங்கள். சிறப்பு தான் நேர்களே. சரியா? சந்திரன் எங்கே இருப்பார்? ராசிக்கு ஆயிலியம் 7ஆம் இடத்துல இருப்பார். பரவாயில்ல, சந்திரன் பார்வை ராசிக்கு இருக்குது. சந்திரன் பார்வை அமாவாசை சந்திரனாக இருந்தாலுமே ஓரளவு ராசியை பார்க்குறாரு. சந்திரன் ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து 19/9/2025 இரவு 8 to 9 வீட்டில் அந்த பூஜை பண்ணிடுங்க. வெண்கடுகு, பச்சை கற்பூரம், 6 ஏலக்காவை வந்து வெங்கலச்சட்டி இல்லைன்னா தாமரை பாத்திரம், வெங்கல பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரம் அந்த கிண்ணத்தில் வச்சு பூஜை பண்ணிடுங்க. நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அது பண்ணுங்க. பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாத்திரம் இல்லாதவங்க மண் சட்டியை வச்சுக்கோங்க. சரியா? மண் அந்த நம்ம அகல் விளக்கு இருக்குல்ல, அகல் விளக்கில் பெரிய விளக்கு சட்டி இருக்கும். அந்த சட்டியில் அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100 கிராம் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வீட்டில் எடுத்து வச்சு பூஜையில் எடுத்து நான் வச்சுட்டேன், தனியாக எடுத்து வச்சிட்டேன். அந்த ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். பழைய ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். செய்யுங்க. இந்த மகாலட்சுமி படத்தையும் அனுப்புகிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த சுலோகத்தையும் சொல்கிறேன் நான். சரியா? அந்த சுலோகத்தையும் சொல்லுங்கள். ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. அந்த சுலோகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதையும் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கரை சரியில்லாதனால தான் கொஞ்சம் மணக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரியா? ஜனன ஜாதத்தில் சுக்கரை கட்டு போனவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சரியா? அது பல விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பார். பொம்பளை விஷயத்துலையும் பிரச்சனை கொடுப்பாரு, பிள்ளைகள் விஷயத்துலையும் பிரச்சனை கொடுப்பாரு, தொழிலையும் பிரச்சனை கொடுப்பாரு. சரியா? அந்த மகாலட்சுமி ஸ்துதியை சொல்கிறேன். நமஸ்தே செல்வ ரூபணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்தர் பௌதுமே சதா. இந்த சுலோகத்தையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நான். சரியா? இதை சொல்லுங்கள். சமஸ்கிருதமாக இருக்குது சார், சொல்ல முடியல, வாயில் நுழைய மாட்டேங்குன்னு சொல்கிறவங்க ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி தாಯಿ அன்னையே போட்டி அப்படின்னு சொல்லிடுங்க. இது சொல்ல முடியாதவங்க வந்து ஓ மகாலட்சுமி தாயே நமக, அஷ்டலட்சுமி நமக, நாராயணியே நமக, இதை 3 மட்டும் சொல்லிவிட்டு பூஜ்யம் முடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த பரிகாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து மறுநாள் காலையில் சனிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு, சின்ன பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்து மஞ்சள் துணியில் முடித்து வச்சு பீரோவிலையோ இல்லைன்னா ட்ராயர்லேயோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, உத்தியோகம் பண்ணுற இடத்துலையோ, வீட்லேயோ முக்கியமான இடத்துல வச்சுருங்க. வீட்டில் பணம் நகை வைக்கிற அந்த பீரோவில் வச்சுட்டிங்கன்னா முக்கியம். செய்யுங்க. சரியா? நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு நான் வந்து அந்த படத்தை அனுப்புகிறேன். இதில் நான் படம் வேணுங்கிறது இந்த நம்பருக்கு அனுப்புங்க. கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடணும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, அனுப்புங்கன்னாங்க. நான் எப்படி அனுப்ப முடியும்? நீங்கள் கேட்கணும் என்கிட்ட. சரியா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சார் எனக்கு அந்த படத்தை அனுப்புங்க, மகாலட்சுமி படத்தையும் அந்த மந்திரத்தையும் அனுப்புங்கன்னா நான் அனுப்பிடுவேன். 8807457629. வாழ்த்துக்கள் நேரில். சுக்கரை கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு.
அடுத்து நீசம் அடைகிறாரு. அதனால் அடுத்து வருகின்ற ஒரு 2 மாதத்துக்கு சுக்கிரனுடைய இது கம்மியாக தான் இருக்கும். சுருக்கமாக சொன்னோம்னா அக்டோபர் நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஒரு 2 மாத காலத்துக்கு சுக்கிரன் கொஞ்சம் வலுவளந்து தான் இருக்கிறாரு, நேர் வலு இழக்கிறாரு. அதனால் சுக்கிர வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. மகாலட்சுமிக்கு வந்து நறுமண பொருட்கள் போடுங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ போடுங்க, மறிக்குழுந்து போடுங்க, செந்தாமரை வச்சு கும்பிடுங்க. சரியா? குபேர மகாலட்சுமி படத்தை வழங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்பானி யோகம்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். அம்பானி யோகம்லாம் ஒன்றும் கிடையாது. அம்பானின்னு ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார், அவரை ரெஃபர் பண்ணி நம்ம வாழ்வோம், அவ்வளோதான். நம்ம அம்பானி யாருமோ இல்லையோ அதை நோக்கி போவோம். சரியா? நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு எய்ம் பண்ணால் தான் நிலாவை தொட முடியும். அதனால் நம்ம ஒரு டாப் மோஸ்ட் ஆளை எய்ம் பண்ணி வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் நல்லா போகலாம். சரியா? நல்லா சம்பாதிக்கலாம். சம்பாத்தியத்தை வச்சு தான் இங்கே எல்லாம் அனைத்தும் பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. எதுவும் தகவல்னால் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்பிவிட்றேன். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க, சுய ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதுக்கு உள்ள ஃபார்மேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்து கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.